வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரியல்மியோட புது ரியல்மி பட்ஸ் T200X இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 2500 rupeesனு வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது, இது வந்து இனிஷியல் சேலில் வெறும் 1400 rupeesக்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இன்னொரு சீல் வந்து இருக்குது. ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டோட சீலுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நைஃபே தேவையில்லை, அப்படியே கையிலே ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல், அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த குட்டி டைப் சி கேபிள் வந்து தரமாட்டாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸோட பிளாஸ்டிக் கவர் வந்து பீல் பண்ணிப்போம். அண்ட் நான் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து வாங்கினேன். ஸோ இந்த ப்ளூ கலரில் பார்க்க எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் யூஸ் பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டராக வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த கிளாசி ஃபினிஷ்மே பார்க்குறதுக்கு நல்லா தான் வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வரையில் கீழே இங்கே டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இது வந்து க்ரீன் கலரில் எரிஞ்சதுன்னா அதோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 20% மேலே இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ரெட் கலரில் எரிஞ்சதுன்னா அதோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 20% கீழே இருக்குன்னு வந்து அர்த்தம். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்சோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்டின் வரையில் பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட்டில் இந்த பிரச்சனையே வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவுமே லைட் வெயிட்டாக வந்து இருக்கனால ரொம்ப நேரம் போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இல்லை எந்த வித ப்ராப்ளமே வந்து இல்லை. பட் ஆனால் ஃபிட் சப்ஜெக்டிவ் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கலர்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவைபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட்பேருக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சைமல்டேனியஸாக இந்த இயர்பட்ஸை வந்து நம்ம 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இதில் வந்து IP55க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவே வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து கேமிங் மோட்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 45 millisecondsக்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கேமிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து 48 hours ஒரு மேசிவான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது நம்ம ஏஎன்சி ஆன் பண்ணும்போது இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 30 hours வரைக்கும் வந்து கிடைக்கும். அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 5 hours வரைக்குமே வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸில் சுத்தமாக கவலையப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் வந்து 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இதில் வந்து ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கால் குவாலிட்டியுமே இந்த இயர்பட்ஸில் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ரியல்மி பட்ஸ் T200Xலேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 decibelsக்கான ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 25 decibels மட்டும் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஎன்சி வந்து கிடைக்காது. ஓரளவுக்கு ஆவரேஜான பேசிக்கான ஏஎன்சி தான் வந்து கிடைக்கும். அதனால்
ஏஎன்சி மேலே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சுக்காதீங்க. சப்போஸ் அப்படி அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகலாம். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நமக்கு வந்து ஏஎன்சி கொடுக்குறதே பெரிய விஷயம். வெறும் 25 டெசிபிள்ஸ் இருந்தாலுமே அதுவுமே ஓரளவுக்கு நல்லா வந்து ஏஎன்சி வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஎன்சி மாதிரி ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜான ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நம்ம பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்மே வந்து பண்ண முடியாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நமக்கு வந்து ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ரியல்மி லிங்க் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் ஆஸ் யூஷுவல் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆர் ஆஃப் டேரெக்டாக அந்த ஆப்பில் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் வந்து இருக்குது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியர் பேஸில் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வால்யூம் என்ஹான்சர் இது ஒன்றும் இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேமிங் மோட் அதுவுமே ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து இருக்குது. அப்புறம் பட்டன் செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூயல் டிவைஸ் கனெக்ஷன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஆப்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் அடிக்கடி வரும். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த இயர்பட்ஸை ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வந்துச்சு. ஸோ சூப்பர். கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.4 mmக்கான ஒரு பெரிய மேசிவான டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 12.4 mmக்கான ஒரு பெரிய டிரைவர் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. பேஸ் நல்லா பஞ்சியாக நல்லா பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, ட்ரிபிள் அண்ட் மிட் டோன்ஸ், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். பொதுவாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜாக வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நல்லா வெல் பேலன்ஸ்டான ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி ரியல்மி லிங்க் ஆப்பில் நம்ம வந்து ஆடியோ வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1600 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இனிஷியல் சேலில் இது வந்து 1400 rupeesக்கு வந்து செல் பண்ணாங்க. அதனால் 1600 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒருத்தான வந்து பார்த்துருவோம். 1600 rupeesக்கு இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏஎன்சியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எவ்வளோ பெஸ்ட்டான ஏஎன்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான ஏஎன்சி இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லான ஏஎன்சி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ரெட்மி பட்ஸ் 5C வந்து வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லான ஏஎன்சி வந்து கிடைக்காதுல. அதிகமாக 40 dB வரைக்கும் கொடுத்துருக்காங்க நான் வந்து நினைக்கிறேன். அதனால் அதில் இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஏஎன்சி வந்து கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஏஎன்சி அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸே வந்து வாங்கிக்கலாம். இதே மோர் தென் எனஃப். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.